அந்த சிறிய வீட்டின் தாழ்வாரத்தில் அமர்ந்திருந்த நாகராஜனின் முகத்தில் கவலையின் வரிகள் ஆழமாக பதிந்திருந்தன. அவருக்கு வயது 60ஐ தாண்டிவிட்ட போதிலும் குடும்பத்தின் எதிர்காலம் குறித்த பயம் இன்னும் குறையவில்லை. 3 பெண் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவது சாதாரண விஷயமல்ல. மூத்த மகள்கள் இருவருக்கும் தங்களால் முடிந்தவரை கடனை உடனே வாங்கி திருமணத்தை முடித்துவிட்டார்கள். ஆனால் 3வது மகள் மீனாட்சிக்குத்தான் காலம் கடந்து கொண்டே சென்றது. 30ஐ தொட்ட வயதும் முகம் சுளிக்கும் உறவினர்களின் கேள்விகளும் நாகராஜனையும் அவரது மனைவி கமலாவையும் நாளுக்கு நாள் குமைந்து போக செய்தது. பொண்ணுக்கு வயசாகுது, இனியும் தாமதிக்காதீங்க என்ற சொற்கள் ஈட்டியாய் தைத்தன. இந்த சூழ்நிலையில்தான் சுந்தரம் என்பவரின் வரன் தேடி வந்தது. சுந்தரத்திற்கு சொந்தமாக சிறிய மளிகை கடை ஒன்றும் சுமாரான வருமானமும் இருந்தது. உருவத்திலும் பெரிய குறை எதுவும் இல்லை. மீனாட்சியின் வயதை சுட்டிக்காட்டி பெரிய அளவில் வரதட்சணை எதுவும் கேட்காமல் திருமணத்திற்கு சம்மதித்ததே நாகராஜனுக்கு பெரிய நிம்மதியை கொடுத்தது. இனிமேல் தாமதிக்க கூடாது, இந்த வரனை விட்டுவிட்டால் வேறு எதுவும் அமையாது என்ற முடிவுக்கு பெற்றோர்கள் வந்தனர். மீனாட்சிக்கும் சுந்தரத்தை பார்த்ததும் பிடித்து போனது. அமைதியான தோற்றம், அளந்து பேசும் குணம், தன்மையான பேச்சு என எல்லாமே அவளுக்கு நம்பிக்கை அளித்தன. நிச்சயதார்த்தம் விமரிசையாக முடிந்தது. இரு வீட்டாரின் சம்மதத்துடன் செல்போன் எண்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இரவு நேரங்களில் போனில் பேச்சு நீண்டது. பகலெல்லாம் அமைதியாக இருக்கும் சுந்தரம் இரவில் மீனாட்சியிடம் ஆசையாக பேசுவான். அத்தகைய ஒரு உரையாடலின் போதுதான் மீனாட்சி தன் மனதில் இருந்த அந்த பெரிய பாரத்தை அவனிடம் இறக்கி வைக்க துணிந்தாள். எனக்கு ஒரு பெர்மிஷன் வேணும் என தயங்கியபடி கேட்டாள் மீனாட்சி. என்ன மீனா, எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு என்றான் சுந்தரம். அக்கா 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்க குடும்பத்தை பார்க்கவே சரியா இருக்கு. என் அப்பா அம்மாவுக்கு வயசாகிடுச்சு. வருமானத்துக்கு வழி இல்லை. நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலைக்கு போய் அதில் வர்ற பணத்துல கொஞ்சம் அவங்க செலவுக்கு கொடுக்கட்டுமா? உங்களை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன். மறுமுனையில் சில நொடிகள் மௌனம் நீடித்தது. அந்த மௌனம் மீனாட்சிக்கு அச்சத்தை கொடுத்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு சுந்தரம் இயல்பான குரலில், ஓ, அதுக்கு என்ன, தாராளமாக கொடுத்துக்கோ. உன் பெற்றோரை காப்பாற்றுறது தப்பில்லையே என்றான். அந்த வார்த்தைகள் மீனாட்சியின் மனதில் இருந்த மிகப்பெரிய சுமையை இறக்கி வைத்தன. சுந்தரத்தின் மீது இருந்த மதிப்பும் அன்பும் பல மடங்கு உயர்ந்தது. ஆனால் அந்த மௌனத்திற்கு பின்னால் ஒளிந்திருந்த பொறாமையும் சந்தேக குணமும் அவளுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. திருமணம் இனிதே முடிந்தது. புது மனைவியாக சுந்தரத்தின் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்த மீனாட்சிக்கு ஆரம்ப நாட்கள் கனவு போலத்தான் இருந்தன. ஆனால் நாட்கள் நகர நகர சுந்தரத்தின் உண்மையான குணம் வெளிப்படத் தொடங்கியது. கல்யாணம் முடிந்து 1 மாதம் கழித்து மீனாட்சி தன் பழைய அலுவலகத்திற்கு வேலைக்கு செல்ல ஆயத்தமானாள். எங்க கிளம்புற மீனா என கேட்டான் சுந்தரம். நாளையில இருந்து வேலைக்கு வர சொல்லி இருக்காங்கங்க, அதான் துணியெல்லாம் அயன் பண்ணி வைக்கிறேன் என்றாள் புன்னகையுடன். சுந்தரத்தின் முகத்தில் மெல்லிய கோபம் படர்ந்தது. வேலைக்கா? இனிமே நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். என் பொண்டாட்டி வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. மீனாட்சி அதிர்ச்சி அடைந்தாள். என்னங்க சொல்றீங்க? நிச்சயதார்த்தம் முடிஞ்சப்போ பேசணுமே, நீங்களும் சம்மதிச்சிங்களே. அப்போ சம்மதிச்சது சும்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி மாட்டேன்னு சொன்னா நீங்கள் வேற வரன் பார்த்துடுவீங்களோன்னு சொன்னேன். இப்போ நீ என் பொண்டாட்டி, வெளியில் போய் 4 பேர்கிட்ட பேசி வேலை செய்கிறது எனக்கு பிடிக்காது. இந்த வீட்டில் இருந்து குடும்பத்தை பாரு என்று தீர்க்கமாக சொல்லிவிட்டு வெளியில் சென்றான். மீனாட்சியின் காலடியில் இருந்து பூமி நழுவுவது போல் இருந்தது. தன் பெற்றோரின் நிலை நினைவுக்கு வந்தது. தந்தை நாகராஜனுக்கு கண் பார்வை மங்கத் தொடங்கி இருந்தது. மருந்து செலவுக்கே திண்டாடி கொண்டிருந்தார்கள். வேலைக்கு போனால்தானே அவங்க அப்பனுக்கு காசு கொடுப்பா, போகவே விடலைன்னா என்ன பண்ணுவா என்ற கணக்கீடு சுந்தரத்தின் மனதில் ஓடியது. தன் கட்டுப்பாட்டை மீறி மீனாட்சி எதையும் செய்துவிடக்கூடாது என்பதில் அவன் தீவிரமாக இருந்தான். மீனாட்சிக்கு அழுவதை தவிர வேறு வழி தெரியவில்லை. கணவனின் சொல்லை மீறவும் பயம், பெற்றோரின் கஷ்டத்தை பார்த்து சும்மா இருக்கவும் முடியாமை, 2 பக்கமும் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிய உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. நாட்கள் மாதங்கள் ஆகின. நாகராஜனின் உடல்நிலை மேலும் நலிவடைந்தது. ஃபோனில் பேசும்போதெல்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறார்லம்மா என்று கேட்கும் தாயின் குரலுக்கு பின்னால் இருந்த வறுமையை மீனாட்சியால் உணர முடிந்தது. ஒரு நாள் சுந்தரம் கடைக்கு சென்ற பிறகு மீனாட்சி தன் யோசனையை செயல்படுத்த தொடங்கினாள். தனக்கு தெரிந்த தையல் கலையையும் கணினியில் ஆடை வடிவமைப்பு செய்யும் திறமையையும் ரகசியமாக பயன்படுத்த முடிவெடுத்தாள். அருகில் உள்ள ஆடை உற்பத்தி நிறுவனத்தில் வேலை செய்யும் தோழி பானுவின் உதவியை நாடினாள். பானு, எனக்கு வீட்டில் இருந்தே செய்கிற மாதிரி ஏதாவது டிசைனிங் வேலை கிடைக்குமா? ஆனால் இது என் வீட்டுக்காரருக்கு தெரியக்கூடாது என கெஞ்சும் குரலில் கேட்டாள். பானு நிலைமையை உணர்ந்து, சரி மீனா, எங்கள் கம்பெனியோட ஆன்லைன் டிசைனிங் ஒர்க் இருக்குது, அதை நீ உன்னோட ஃபோன்லேயே பண்ணித்தரலாம், ஆனால் பணம் உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் என்றாள்.
மீனாட்சிக்கு சிறிய வெளிச்சம் தெரிந்தது. இரவு நேரங்களில் சுந்தரம் தூங்கிய பிறகு தன் மொபைல் போனில் விடிய விடிய ஆடை வடிவமைப்பு வேலைகளை செய்யத் தொடங்கினாள். தூக்கமின்மை அவளது கண்களுக்கு கீழே கருவளையங்களை உருவாக்கியது. ஆசை ஆசையாக தைத்த துணிகளையும் ஆன்லைன் வேலைகளையும் ரகசியமாக பானுவிடம் ஒப்படைத்து அதில் வரும் சிறு தொகையை தன் தாயின் வங்கிக் கணக்கிற்கு நேராக அனுப்பி வைத்தாள். ஆனால் இந்த ரகசியம் அதிக நாள் நீடிக்கவில்லை. ஒரு நாள் இரவு மீனாட்சி அசதியால் தூங்கிவிட அவளது போனில் பானுவிடமிருந்து வந்த குறுஞ்செய்தி மௌனமாக மின்னியது. இந்த மாத டிசைனுக்கான ரூபாய் 8000 உன் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிவிட்டது மீனா. சுந்தரம் மெதுவாக கட்டிலில் இருந்து எழுந்து மீனாட்சியின் கையருகே இருந்த போனை எடுத்தான். திரை வெளிச்சத்தில் அந்த மெசேஜ் தெளிவாக தெரிந்தது. சுந்தரத்தின் கண்கள் சிவந்தன. அவனது நெஞ்சில் ஆத்திரமும் சந்தேகமும் ஒரு சேர பொங்கி வழிந்தன. நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு அத்தனை தடவை சொல்லியும் எனக்கு தெரியாம என்ன வேலை நடக்குது இங்க? பணத்தை யாருக்கு அனுப்புறா? அவனது மனம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியது. அவனது முதல் சந்தேகம் மீனாட்சி வேறு யாருடனாவது தொடர்பில் இருக்கிறாளோ என்பதுதான். இரவில் அவள் அடிக்கடி போனை பார்த்து கொண்டிருந்ததும் தாமதமாகி தூங்கியதும் இப்போது அவனுக்கு வேறு விதமாக புலப்பட்டது. ஆத்திரத்தில் மீனாட்சியை உடனே எழுப்பி சண்டையிட நினைத்தான். ஆனால் அவளது போன் லாக் செய்யப்பட்டு இருந்தது. அவளுக்கு தெரியாமல் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக தன் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி கொண்டான். மறுநாள் காலை சுந்தரம் எதுவுமே நடவாதது போல இயல்பாக நடமாடினான். ஆனால் அவனது பார்வையில் கொடூரமான கண்காணிப்பு இருந்தது. மீனாட்சி குளிப்பதற்கோ அல்லது சமையலறைக்கோ செல்லும் ஒவ்வொரு கணமும் அவளது போனை திறக்க முயற்சி செய்தான். மீனாட்சிக்கு சுந்தரத்தின் அமைதி ஏனோ அச்சத்தை கொடுத்தது. வழக்கமாக அவனிடம் இருக்கும் அலட்சியம் மறைந்து அவளது நகர்வுகளை கூர்ந்து கவனிப்பது போல அவளுக்கு தோன்றியது. ஏங்க, உடம்பு எதுவும் சரியில்லையா? ஒரு மாதிரி பார்க்குறீங்க என பயந்து கொண்டே கேட்டாள் மீனாட்சி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீணா, கடையில் கொஞ்சம் வேலை அதிகம், அதான் யோசனை என்று பொய் சொன்னான் சுந்தரம். அன்று மதியம் சுந்தரம் கடைக்கு கிளம்புவது போல் சென்றுவிட்டு தெருமுனையில் காத்து நின்றான். அரை மணி நேரத்தில் மீனாட்சியின் தோழி பானு அவளது வீட்டிற்குள் செல்வதை கண்டான். சுந்தரத்தின் மனதில் சந்தேகம் உறுதியானது. மெதுவான அடிகளுடன் வீட்டின் பின்பக்க ஜன்னல் அருகே சென்று ஒளிந்து நின்று கேட்கத் தொடங்கினான். வீட்டிற்குள் பானுவும் மீனாட்சியும் தீவிரமாக பேசி கொண்டிருந்தார்கள். மீனா, இந்த மாசத்துக்கான பணத்தை உன் அம்மா அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அவங்க மெடிசின் வாங்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னு அம்மா ஃபோன் பண்ணி அழுதாங்கடி என்றாள் பானு. மீனாட்சியின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. ரொம்ப நன்றி டி பானு. நீ மட்டும் இல்லைனா என் அப்பா அம்மா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த விஷயம் மட்டும் சுந்தரத்துக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாருன்னு நினச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குது. ஏன் மீனா, உண்மையை சொல்லி கேட்க வேண்டியது தானே? பெற்றவங்களுக்கு காசு கொடுக்கறது ஒரு தப்பா? அவர்கிட்ட பேசி பார்த்துட்டேன் பானு. நான் வேலைக்கு போனால் தானே காசு கொடுப்பேன்னு நினச்சி என்னை வீட்டை விட்டு கூட அனுப்ப மாட்டேங்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சா என் குடும்ப வாழ்க்கையே பாழாயிடும். வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த சுந்தரத்திற்கு உண்மை புரிந்தது. அவள் வேறு எந்த தவறான வழியிலும் செல்லவில்லை. பெற்றோருக்காகத்தான் பணம் அனுப்புகிறாள் என்பது தெரிந்தாலும் அவனது ஆணாதிக்கம் அடிபட்டது. நான் வேண்டாம் என்று சொன்ன ஒரு விஷயத்த எனக்கு தெரியாமல் ரகசியமாக செய்கிறாளா? அதுவும் தன் தோழியின் உதவியோடு என்னை ஏமாற்றுகிறாளா என்ற கோபம் அவனை ஆட்கொண்டது. பானு வீட்டை விட்டு வெளியேறிய சில நிமிடங்களில் சுந்தரம் புயல் போல் வீட்டிற்குள் நுழைந்தான். கதவை ஓங்கி மூடிய சத்தம் மீனாட்சியை அலற வைத்தது. சுந்தரம், என்னாச்சு? சுந்தரம் வார்த்தைகளால் பேசவில்லை. மீனாட்சியின் கையில் இருந்த போனை பிடுங்கி வீசி எறிந்தான். போன் சுவரில் மோதி நொறுங்கியது. என்னை ஏமாத்திரியாடி? நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா எனக்கு தெரியாமல் கள்ளத்தனமாக வேலை செஞ்சு உன் அப்பா அத்தாவுக்கு பணம் அனுப்புறியா என்று கத்தினான். மீனாட்சி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். பானுவிடம் பேசியது அனைத்தையும் அவன் கேட்டுவிட்டான் என்பதை உணர்ந்தபோது அவளது கால்கள் நடுங்கின. ஏங்க, என் பேச்சை கொஞ்சம் கேளுங்க. என் அப்பாவுக்கு கண் பார்வை சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு முடியாத நிலைமை, அவங்களுக்கு உதவத்தான் நான். மீனாட்சி கதறி அழுது அவனது கால்களை பிடித்தாள். சுந்தரம் அவளது கரங்களை உதறி தள்ளினான். நீ மட்டும் யோக்கியமாய் பேசுகிற? கல்யாணத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணித்தானே என்கிட்ட பெர்மிஷன் கேட்ட? அப்போவே உன்னை எனக்கு சந்தேகமாக தான் இருந்தது. இப்போ என்னையும் மீறி ரகசியமாக நடக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? அன்று முதல் மீனாட்சியின் வாழ்க்கை நரகமாக மாறியது. சுந்தரம் அவளுக்கு இருந்த அரைகுறை சுதந்திரத்தையும் பறித்தான். வீட்டின் லேண்ட்லைன் ஃபோன் ஒயரை அறுத்தெறிந்தான். மீனாட்சிக்கு புதிய ஃபோன் எதுவும் வாங்கி தரவில்லை. அவள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்பதற்காக வீட்டின் பூட்டை மாற்றி அவன் கடைக்கு செல்லும்போது வெளியில் இருந்து பூட்டி விட்டு செல்லத் தொடங்கினான். பெற்றோருடன் பேசுவதற்கு கூட வழியில்லாமல் மீனாட்சி கதறி அழுதாள். அவளது ஒரே தொடர்பு உலகம் துண்டிக்கப்பட்டது. ஆனால் நாகராஜனின் நிலைமை மோசமானது. மகளிடமிருந்து தொடர்ந்து ஃபோன் வராததாலும் பணம் வராததாலும் ஏதோ அசம்பாவிதம் நடந்துவிட்டது என்பதை அந்த முதிய பெற்றோர் உணர்ந்தனர். ஒரு நாள் காலை தள்ளாடும் முடமுடன் நாகராஜன் தன் மனைவியுடன் மீனாட்சியின் வீட்டிற்கு நேரில் வந்து சேர்ந்தார்.
வெளியே பூட்டப்பட்டிருந்த கதவையும் ஜன்னல் வழியே அழுது கொண்டிருந்த மீனாட்சியையும் பார்த்த நாகராஜனுக்கு நெஞ்சு அடைப்பது போல் இருந்தது. மீனா, என்னம்மா ஆச்சு? ஏன் வீடு பூட்டியிருக்கு என கதறினார் நாகராஜன். ஜன்னல் கம்பிகளுக்கு பின்னால் நின்று கதறிய மீனாட்சியை கண்டு நாகராஜனும் கமலாவும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். பார்வை குறைபாடுள்ள நாகராஜன் தள்ளாடியபடியே கதவை தட்டினார். மீனா, என்னம்மா இது? மாப்பிள்ளை உன்னை பூட்டி வச்சுட்டு போயிருக்காரா? என்ன ஆச்சுடா என்று கமலா பதறி துடித்தாள். அம்மா, நீங்கள் முதல்ல இங்கிருந்து போயிடுங்க. அவருக்கு தெரிஞ்சா நிலைமை இன்னும் மோசமாகும். என்னை ஆசையாக வளர்த்தீங்களே, உங்களுக்கு ஒருவேளை சோத்துக்கு கூட என்னால் உதவ முடியலையேம்மா என்று மீனாட்சி கதறி அழுதாள். அந்த சமயத்தில் கடைக்கு சென்றிருந்த சுந்தரம் வீட்டிற்கு திரும்பினான். வாசலில் மீனாட்சியின் பெற்றோர் நிற்பதையும் ஜன்னல் வழியே பேச்சுக்குரல் கேட்பதையும் கண்டதும் அவனது முகம் கருத்தது. என்ன நடக்குது இங்க? கோபத்தோடு விரைந்து வந்தான் சுந்தரம். மாப்பிள்ளை, என் பொண்ணை ஏன் இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க? நாங்கள் என்ன தப்பு பண்ணணும் என்று நாகராஜன் நடுங்கும் குரலில் கேட்டார். சுந்தரம் எல்லலாக சிரித்தான். உங்கள் பொண்ணு என்ன யோகிய சிகாமணியா? எனக்கு தெரியாமல் கள்ளத்தனமாக வேலை செஞ்சு உங்களுக்கு பணம் அனுப்புனவதானே. புருஷனுக்கு தெரியாமல் குடும்பம் நடத்துகிறவளை எப்படி நடத்தணுமோ அப்படித்தான் நடத்துவேன். மரியாதையாக இங்கிருந்து கிளம்புங்க. நாகராஜனின் நெஞ்சில் ஈட்டி பாய்ந்தது போல் இருந்தது. மாப்பிள்ளை, அவள் செஞ்சது தப்பு தான். ஆனால் அது நாங்கள் கஷ்டப்படுறத பார்க்க முடியாமத்தான். எங்களை மன்னிச்சிடுங்க. இனி அவகிட்ட இருந்து ஒரு பைசா கூட நாங்கள் வாங்க மாட்டோம். அவளை இப்படி சித்திரவதை செய்யாதீங்க என்று கைகூப்பி கெஞ்சினார். இனி ஒரு தடவை இந்த பக்கமே வரக்கூடாது. வந்தீங்கன்னா உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நிரந்தரமாக முடிஞ்சிடும் என்று சுந்தரம் இரக்கம் இல்லாமல் கத்தினான். பெற்றோர்கள் கண்ணீரோடு அங்கிருந்து நகர்ந்தார்கள். மீனாட்சி கதவின் பின்னணியில் சுருண்டு விழுந்து அழுதாள். தன் பெற்றோர் அனுபவித்த இந்த அவமானம் அவளது மனதை அப்படியே உடைத்து போட்டது. அன்று இரவு முதல் சுந்தரத்தின் அத்துமீறல்கள் எல்லை மீறின. மீனாட்சி மீது துளி கூட நம்பிக்கை இல்லாமல் அவளது ஒவ்வொரு அசைவையும் சந்தேக பார்வையால் அளந்தான். வீட்டில் சமையல் செய்வதற்கும் துணி துவைப்பதற்கும் மட்டுமே அவள் அனுமதிக்கப்பட்டாள். சுந்தரம் கடைக்கு செல்லும் போது வெளியில் இருந்து பூட்டிவிட்டு செல்வதை வழக்கமாக்கி கொண்டான். ஆனால் மீனாட்சியின் மனதில் அமைதியாக இருந்த பயம் இப்போது மெல்ல மெல்ல ஒரு எரியும் தணலாக மாறத் தொடங்கியது. நான் அமைதியாக அடங்கி போகத்தானே இவர் என்னை இப்படி மதிக்கிறார். என் பெற்றோர் பசியிலும் நோயிலும் தவிக்கும் போது நான் எந்த தப்பும் செய்யாமல் இந்த சிறையில் சாகப் போகிறேனா என்ற கேள்வி அவளுக்குள் எழுந்தது. ஒரு நாள் சுந்தரம் அவசரமாக கடைக்கு கிளம்பும்போது அவனது பழைய கீச்செயினில் இருந்த ஒரு சாவி தவறி கட்டிலின் அடியில் விழுந்தது. சுந்தரம் அதை கவனிக்காமல் கதவை பூட்டிவிட்டு சென்று விட்டான். மாலை வேளையில் வீட்டை பெருக்கும் போது மீனாட்சியின் கண்களில் அந்த சாவி பட்டது. அது வீட்டின் பின்பக்க கதவின் கூடுதல் சாவி. மீனாட்சியின் இதயம் வேகமாக அடித்தது. இந்த சாவி அவளுக்கு ஒரு பெரிய சுதந்திரத்திற்கான கதவை திறப்பது போல் இருந்தது. ஆனால் இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? வெளியே சென்றால் சுந்தரத்திற்கு தெரிந்துவிடும். அப்போதுதான் மீனாட்சிக்கு ஒரு யோசனை வந்தது. சுந்தரம் தினமும் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை கடையில் கூட்டமாக இருக்கும் நேரத்தில் வியாபாரத்தில் பிஸியாக இருப்பான். அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்தாள். மறுநாள் மதியம் 1:30 மணி. வீட்டின் பின்பக்க கதவை சாவியால் மெதுவாக திறந்தாள் மீனாட்சி. கதவு லேசான சத்தத்துடன் திறந்தது. சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு யாருக்கும் சந்தேகம் வராதபடி தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு தெருவில் இறங்கி நடந்தாள். நேராக தோழி பானுவின் வீட்டிற்கு சென்றாள். பானு மீனாட்சியை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தாள். மீனா, நீ எப்படி இங்கே? சுந்தரம் பூட்டி வச்சிருக்கான்னு சொன்னியே. பானு, எனக்கு அதிக நேரம் இல்லை, எனக்கு ஒரு உதவி வேணும் என்று சுந்தரம் இல்லாத நேரத்தில் நடந்த அனைத்தையும் கூறினாள். நான் மறுபடியும் டிசைனிங் வேலை செய்யணும். ஆனால் இப்போ ஃபோனில் பண்ண முடியாது. என்கிட்ட ஃபோன் இல்லை. நான் தினமும் மதியம் 2 மணி நேரத்தில் உன் வீட்டுக்கு வந்து வேலையை முடிச்சுட்டு ஓடி போயிடுவேன். வர்ற பணத்தை என் கைக்கு ரொக்கமாக கொடு. நான் அதை என் அம்மாவுக்கு ஆள் மூலமாக அனுப்பி வைக்கிறேன் என்றாள் மீனாட்சி உறுதியான குரலில். பானு அவளது நிலையை பார்த்து பரிதாபப்பட்டாள். இது ரொம்ப ஆபத்து மீனா. சுந்தரத்துக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன பண்ணுவான்? என்னை கொன்னுடுவானா? வாழும்போதே செத்து வாழுறத விட என் பெற்றோருக்காக ஏதாவது செஞ்சுட்டு சாகிறது மேல். மீனாட்சியின் கண்களில் முன் எப்போதும் இல்லாத ஒரு வீரம் தெரிந்தது. அன்று முதல் மீனாட்சியின் இரட்டை வாழ்க்கை தொடங்கியது. தினமும் மதியம் சுந்தரம் கடையில் இருக்கும் நேரத்தில் பின்பக்க கதவை திறந்து கொண்டு பானுவின் வீட்டிற்கு சென்று தீவிரமாக வேலை செய்வாள். 3 மணிக்குள் மீண்டும் வீட்டிற்கு வந்து கதவை பூட்டி கொண்டு ஒன்றும் அறியாதவள் போல சமையலறையில் இருப்பாள்.
சேமித்த பணத்தை பானுவின் மூலம் ஒரு நம்பிக்கையான நபரை கொண்டு நாகராஜனுக்கு கொடுத்து அனுப்பினாள். பெற்றோருக்கு மருந்துகளும் உணவும் கிடைத்தன. ஆனால் ஒரு நாள் மதியம் 2:15 மணிக்கு பானுவின் வீட்டில் மீனாட்சி கணினியில் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்த போது சுந்தரத்திற்கு ஒரு ஃபோன் வந்தது. அது அவனது எதிர் வீட்டுக்காரர். யோ சுந்தரம், உன் வீட்டு பின்கதவு திறந்து கிடக்குதுயா, வீட்டில் திருட யாராச்சும் நுழைஞ்சிட்டானா பாரு. எதிர் வீட்டுக்காரர் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் சுந்தரத்தின் தலை சுற்றியது. கடையை உதவியாளர்களிடம் அப்படியே போட்டுவிட்டு ஆத்திரமும் சந்தேகமுமாக வீட்டை நோக்கி ஓடி வந்தான். வீட்டின் பின்பக்கத்திற்கு சென்று பார்த்தபோது கதவு லேசாக திறந்திருந்தது. பூட்டு திறக்கப்பட்டு சாவி துவாரத்திலேயே தொங்கிக் கொண்டிருந்தது. உள்ளே விரைந்து சென்று பார்த்தான். வீடு காலியாக இருந்தது. மீனாட்சியை காணவில்லை. என்னை ஏமாத்திட்டு வெளியே போயிட்டாளா? அதுவும் நான் பூட்டிட்டு போன அப்புறமும் சுந்தரத்தின் உடம்பெல்லாம் கோபத்தில் நடுங்கியது. அவனது கை கண் சிமிட்டும் நேரத்தில் தெருவின் முனையிலிருந்த பானுவின் வீட்டை நோக்கி திரும்பியது. அவனுக்கு ஏற்கனவே பானுவின் மீதுதான் சந்தேகம் இருந்தது. அதே நேரம் பானுவின் வீட்டில் மீனாட்சி வேலையை முடித்துவிட்டு புறப்பட தயாரானாள். மீனா, இன்னைக்கு ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணிட்டேன். இந்த மாதத்துக்கான ரொக்க பணம் என்று பானு ரூபாய் 10,000 பணத்தை கொடுத்தாள். ரொம்ப நன்றி டி பானு, நான் கிளம்புறேன், நேரம் ஆச்சு. அவருக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது என்று பணத்தை பையில் பத்திரப்படுத்திவிட்டு வாசற்படியை இறங்கினாள் மீனாட்சி. அப்போது கதவை திறந்து கொண்டு புயலென உள்ளே நுழைந்தான் சுந்தரம். மீனாட்சியின் பானுவும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார்கள். சுந்தரத்தின் கண்கள் இரத்த சிவப்பாக மாறியிருந்தன. மீனாட்சியின் கையில் இருந்த பையையும் அதில் இருந்து வெளியே தெரிந்த பணத்தையும் பார்த்ததும் அவனது சந்தேகம் கொழுந்துவிட்டு எரிந்தது. அப்போ நான் நினைச்சது சரிதான் என்று கத்தினான் சுந்தரம். சுந்தரம், நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. பானு குறுக்கே வந்தாள். நீ வாயை மூடுடி, அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறதே உனக்கு வேலையா போச்சு என்று பானுவை உறக்க மிரட்டிவிட்டு மீனாட்சியின் கையை பலமாக பற்றி இழுத்தான் சுந்தரம். இப்போ வாடி வீட்டுக்கு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை ஏமாத்திட்டு இங்கே வந்து கள்ள வேலை பார்ப்ப என்று தெருவென்று பார்க்காமல் மீனாட்சியை இழுத்துச் சென்றான். மீனாட்சி கத்தினாள், கதறினாள். ஆனால் சுந்தரத்தின் பிடி தளரவில்லை. வீட்டிற்குள் அவளை தள்ளி கதவை ஓங்கி பூட்டினான். சொல்லுடி, யார்கிட்ட இருந்து இந்த பணம் வந்தது? பானுக்கிட்ட வேலை செஞ்சு வாங்கினியா, இல்லை வேற யாராச்சும் உண்மையிலேயே உனக்கு கொடுக்குறாங்களா என்று சந்தேகத்தின் உச்சக்கட்டத்திற்கு சென்று அவளை தரக்குறைவாக பேசினான். மீனாட்சிக்கு அதுவரை இருந்த பயமெல்லாம் பறந்தோடியது. அவள் கண்கள் கலங்கினாலும் குரல் உறுதியானது. தன்மானமும் சுயமரியாதையும் அடிபட்ட போது அவளுக்குள் ஒரு புது தைரியம் பிறந்திருந்தது. நிறுத்துங்க என்று உரத்த குரலில் கத்தினாள் மீனாட்சி. சுந்தரம் அதிர்ந்து போய் நின்றான். எப்போதும் பயந்து நடுங்கும் மீனாட்சியா இது? என் உழைப்பில் வந்த பணம் இது. என் திறமையை வச்சு பானுவோட கம்பெனிக்கு வேலை செஞ்சு வாங்கின நேர்மையான பணம். அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்படுற ஆள் நான் இல்லை. என் பெத்தவங்களை வாழ வைக்க நான் உழைக்கிறேன். அதில் என்ன தப்பு இருக்குது? புருஷன் சொல்கிறத மீறி வேலை செய்கிறதே பெரிய தப்புடி. நான் வேண்டான்னு சொன்ன பிறகும் நீ செஞ்சிருக்க. நீங்கள் வேண்டான்னு சொன்னது என் மேலே இருக்கிற அன்புனால இல்லை, பொண்டாட்டி சம்பாதிச்சா கை மீறி போயிடுவான்ற சுயநலத்தால். என் அப்பா அம்மா பட்டினியாக கிடக்கும்போது பார்த்துட்டு இருக்க நான் ஒன்றும் கல் இல்லை என்று மீனாட்சி எதிர்த்து பேசினாள். சுந்தரத்தால் மீனாட்சியின் இந்த மாற்றத்தை சகித்து கொள்ள முடியவில்லை. அவனது ஆணாதிக்க எண்ணம் அவளை அடியோடு அடக்க நினைத்தது. இனிமே இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லடி. ஒழுங்கா உன் மூட்டை முடிச்சை எடுத்துட்டு உங்கள் அப்பா வீட்டுக்கே போயிடு. இனிமே எனக்கு நீ பொண்டாட்டியே இல்லை என்று கத்தினான் சுந்தரம். அவள் பயந்து காலில் விழுவாள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் மீனாட்சி நிமிர்ந்து நின்றாள். சரிங்க, நான் போகிறேன். ஆனால் பயந்து ஓடலை. ஒரு பொண்டாட்டியாக உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையையும் நான் நேர்மையாகத்தான் செஞ்சேன். ஆனால் சந்தேகப்பட்டு சித்திரவதை பண்ணி என் பெத்தவங்களை அசிங்கப்படுத்தின இந்த நரகத்தில் இனி நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் என்று தீர்க்கமாக சொன்னாள். தன் உழைப்பில் கிடைத்த அந்த ரூபாய் 10,000 பணத்தையும் தன் சிறு துணி பையையும் எடுத்துக்கொண்டு கம்பீரமாக கதவை திறந்து வெளியேறினாள் மீனாட்சி. சுந்தரம் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். பயந்து அடிபணிவாள் என்று நினைத்தவள் தன்னிச்சையாக வெளியேறுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. மீனாட்சி நேராக தன் பெற்றோரின் வீட்டிற்கு சென்றாள். கதவை திறந்த கமலா மகளின் கையில் இருந்த பையையும் அவளது முகத்தில் இருந்த உறுதியையும் பார்த்து பதறினாள். மீனா, என்னாச்சுமா? மாப்பிள்ளை எங்க? அம்மா, இனிமே நான் அங்கே போக மாட்டேன். உங்களை நான் காப்பாற்றுவேன். நாம் யார்கிட்டையும் கையேந்த தேவையில்லை என்று கமலாவின் கைகளை பற்றி கொண்டாள். அன்று முதல் மீனாட்சியின் மறுபக்கம் தொடங்கியது. பானுவின் உதவியுடன் சொந்தமாக ஆடை வடிவமைப்பு மையத்தை தொடங்க ஆயத்தமானாள்.
மீனாட்சி தன் பெற்றோர் வீட்டில் தங்கி பானுவின் உதவியோடு சிறிய அளவில் ஆடை வடிவமைப்பு தொழிலை முறைப்படி தொடங்கினாள். அவளது நேர்த்தியான உழைப்பும் தனித்துவமான டிசைன்களும் குறுகிய காலத்தில் சுற்றியுள்ள பகுதி பெண்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றன. வருமானம் மெல்ல உயரத் தொடங்கியது. தந்தை நாகராஜனின் மருத்துவ செலவுகளும் வீட்டின் குடும்ப செலவுகளும் மீனாட்சியின் சுய உழைப்பால் சீராக மாறின. ஆனால் இந்த விஷயம் சுந்தரத்தின் காதுகளை எட்டிய போது அவனது நெஞ்சில் பொறாமை தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. என்னை விட்டுட்டு போனவ தெருவில் நின்று பிச்சை எடுப்பான்னு பார்த்தா சொந்தமாக தொழில் பண்ணி கம்பீரமா வாழ்றாளா? இவளை இப்படியே விட்டா என்னை ஊருக்கே இலக்காரமாக்கிடுவா என்று சுந்தரம் கருவினான். மீனாட்சியின் வளர்ச்சியை தடுக்க அவன் ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்தான். மீனாட்சி தைத்து தரும் ஆடைகளில் தரம் இல்லை என்றும் அவள் வாடிக்கையாளர்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு ஏமாற்றுகிறாள் என்றும் அப்பகுதியில் வதந்திகளை பரப்பினான். அது மட்டுமின்றி அவளது கடைக்கு ஆடை தைக்க வரும் பெண்களின் கணவர்களிடம் மீனாட்சியை பற்றி தவறாக சித்தரித்து பேசினான். இதன் விளைவாக சில வாடிக்கையாளர்கள் மீனாட்சியிடம் கொடுத்த துணிகளை திரும்ப பெற்றுக்கொண்டனர். மீனாட்சிக்கு மீண்டும் சோதனை காலம் தொடங்கியது. சுந்தரத்தின் சதியால் வியாபாரம் சற்றே முடங்கிய போதும் மீனாட்சி சோர்ந்து போகவில்லை. பொய்யான வதந்திகளுக்கு பயந்து ஓடினால் உண்மை தோற்றுப்போகும் என்று தற்காலிக பின்னடைவை எதிர்கொள்ள துணிந்தாள். தன் உழைப்பில் உள்ள நேர்மையை நிரூபிக்க சமூக வலைதளங்கள் மற்றும் ஆன்லைன் தளங்களை முழுமையாக பயன்படுத்த தொடங்கினாள். தான் வடிவமைக்கும் ஆடைகளின் வேலைப்பாடுகளை நேரடியாக வீடியோவாக பதிவு செய்து வெளியிடத் தொடங்கினாள். அவளது கைவண்ணமும் நேர்த்தியும் இணையவாசிகளின் கவனத்தை ஈர்த்தன. உள்ளூர் வதந்திகளை கடந்து வெளியூர்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் அவளுக்கு ஆடைகளுக்கான ஆர்டர்கள் வர தொடங்கியிருந்தன. குறுகிய இடைவெளியில் மீனாட்சி 4 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் அளவுக்கு தன் நிறுவனத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்தினாள். ஒரு நாள் சுந்தரத்தின் மளிகை கடைக்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவர், யோ சுந்தரம், உன் பொண்டாட்டி இப்போ பெரிய பிஸ்னஸ் உமன் ஆயிட்டா தெரியுமா? டிவிலையும் பேப்பர்லையும் அவள் பேட்டி தான் வருது. பொண்ணுன்னா அப்படி இருக்கணும் யா என்று பாராட்டி பேசினார். அந்த வார்த்தைகள் சுந்தரத்தின் தலையில் நச்சென்று அடித்தன. அவனது ஆணாதிக்க கர்வம் சுக்குநூறாக உடைத்தது. தன் சதித்திட்டங்கள் அனைத்தும் தோற்று போனதையும் மீனாட்சி தனியாக நின்றே மாபெரும் வெற்றி அடைந்துவிட்டதையும் சுந்தரத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவளிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்துவிடலாம் என்ற எண்ணத்தில் நாகராஜனின் வீட்டிற்கு ஓடி வந்தான். அங்கே கம்பீரமாக தன் கடையின் விரிவாக்க பணிகளை கவனித்து கொண்டிருந்த மீனாட்சியின் முன் போய் நின்றான். மீனா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். உன்னோட திறமையை நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கல. ஊர் உலகம் நம்மளை தப்பாக பேசுது. பழைய கதையெல்லாம் மறந்துட்டு என் கூட வீட்டுக்கு வந்துடு என்று தாழ்ந்த குரலில் கேட்டான். மீனாட்சி நிதானமாக அவனை ஏறிட்டாள். அவளது பார்வையில் எந்தவித பயமும் கோபமும் இல்லை. மாறாக தெளிவு மட்டுமே இருந்தது. சுந்தரம், நான் அன்னைக்கு உங்ககிட்ட கேட்டது ஒரு சின்ன சுதந்திரம் மட்டும்தான். என் பெத்தவங்களை காப்பாற்ற உழைக்க அனுமதி கேட்டேன். ஆனால் நீங்கள் என் மேலே சந்தேகப்பட்டீங்க, பூட்டி வச்சு சித்திரவதை பண்ணினீங்க, என் குடும்பத்தையே அவமானப்படுத்தினீங்க. நான் திருந்திட்டேன் மீனா. இனி உன்னை வேலை செய்யவே வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். இப்போ பிரச்சனை வேலை இல்லை சுந்தரம், உங்களோட எண்ணம். பொண்டாட்டி சம்பாதிச்சா கைமீறி போயிடுவான்ற சுயநலமும் சந்தேக குணமும் இருக்கிற ஒரு நரகத்தில் என்னால் வாழ முடியாது. அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து வெளியே வந்தப்பவே என் வாழ்க்கை மாறிடுச்சு. இனி நான் யாருக்கும் அடிமை இல்லை. என் பெற்றோருக்கும் என்னை நம்பி இருக்கிற பொண்ணுங்களுக்கும் நான் தான் ஆதாரமாக இருக்க போகிறேன் என்று உறுதியாக சொன்னாள். சுந்தரம் தலை குனிந்தபடி அங்கிருந்து மௌனமாக வெளியேறினான். மீனாட்சி தன் பெற்றோரின் கைகளை பற்றி கொண்டாள். தடைகளையும் சந்தேகங்களையும் வறுமையையும் தன் சுயமரியாதையாலும் உழைப்பாலும் வென்று காட்டிய பெருமிதம் அவளது முகத்தில் பிரகாசித்தது. மீனாட்சியின் வீட்டிலிருந்து தலை குனிந்து வெளியேறிய சுந்தரத்தின் மனதில் அவமானம் நெருப்பாய் எரிந்தது. இவ்வளவு தூரம் இறங்கி வந்தோம், என்ன ஒரு பொருட்டாவே மதிக்காம அனுப்பிட்டாளே என்ற எண்ணம் அவனது தூக்கத்தை கெடுத்தது. மறுபுறம் மீனாட்சியின் தொழில் நாளுக்கு நாள் பிரம்மாண்டமாக வளர்ந்தது. மீனாட்சி டிசைனர்ஸ் என்ற பெயர் அந்த நகரத்தின் பிரதான வணிக வளாகத்தில் பெரிய பலகையோடு ஜொலித்தது. 10 பெண்கள் வேலை செய்யும் பெரிய நிறுவனமாக அது மாறியிருந்தது. ஆனால் வியாபாரத்தில் ஜெயித்த மீனாட்சிக்கு தன் குடும்பத்தில் மீண்டும் ஒரு சோதனை வந்தது. தந்தை நாகராஜனுக்கு திடீரென கடுமையான நெஞ்சுவலி ஏற்பட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் உடனடியாக இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என கூறினார். மீனா ஆபரேஷனுக்கு குறைந்தது 5 லட்சம் ஆகும்மா, கைவசம் அவ்வளவு பணம் இருக்கா என்று கமலா பதறியபடி கேட்டாள். மீனாட்சியின் வங்கி கணக்கில் தொழில் முதலீட்டிற்காக வைத்திருந்த பணம் மட்டுமே இருந்தது. ஆனால் பெற்றோரை காப்பாற்றுவதை விட தொழில் முக்கியம் இல்லை என முடிவெடுத்தாள். அம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் என தாயை தேற்றினாள்.
தொழிலுக்காக வாங்கியிருந்த ஆர்டர்களின் முன்பணத்தையும் தன் சேமிப்பையும் திரட்டி தந்தையின் அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தாள். இந்த செய்தி சுந்தரத்திற்கு எட்டியது. மீனாட்சி பண தேவையில் திணறுகிறாள் என்பதை அறிந்ததும் அவனது பழிவாங்கும் எண்ணம் மீண்டும் மீண்டும் தலை தூக்கியது. நாகராஜனின் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. ஆனால் மீனாட்சிக்கு அடுத்தடுத்த சிக்கல்கள் அணிவகுத்தன. ஆர்டர்களுக்காக வாங்கிய முன்பணத்தை மருத்துவமனைக்கு செலவழித்ததால் வாடிக்கையாளர்களுக்கு தேவையான துணிகளை புதிதாக வாங்க அவளிடம் போதிய ரொக்க பணம் இல்லை. இதை பயன்படுத்தி கொண்ட சுந்தரம் மீனாட்சிக்கு துணி சப்ளை செய்யும் மொத்த வியாபாரிகளை ரகசியமாக சந்தித்தான். மீனாட்சி இப்போ கடனில் இருக்கா. அவளுக்கு கடனுக்கு துணி கொடுத்தீங்கன்னா உங்கள் பணம் வராது. அவள் கடை மூடுற நிலைமையில இருக்கு என்று வதந்தியை பரப்பினான். இதனை நம்பிய வியாபாரிகள் மீனாட்சிக்கு கடனுக்கு பொருட்கள் தர மறுத்தனர். ரொக்கமாக கொடுத்தால் மட்டுமே துணி தருவோம் என அடம்பிடித்தனர். கைவசம் பணம் இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஆர்டர்களை முடிக்க முடியாமல் மீனாட்சியின் நிறுவனம் ஸ்தம்பித்தது. ஆர்டர் கொடுத்த வாடிக்கையாளர்கள் கடையில் வந்து சண்டையிடத் தொடங்கினர். பணம் வாங்கிட்டு வேலையை முடிக்காமல் ஏமாத்துறியா மீனாட்சி? நாளைக்குள்ளே என் ஆடை வரலைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் என ஒரு பெரிய வாடிக்கையாளர் மிரட்டினார். மீனாட்சிக்கு மீண்டும் வழி அடைபட்டது போல் இருந்தது. தன் உழைப்பால் கட்டி எழுப்பிய சாம்ராஜ்யம் கண்முன்னே சரிவதைக் கண்டு கண்ணீர் வடித்தாள். நிலைமை கைமீறி போன அந்த சமயத்தில் பானு ஒரு பெரிய செய்தியோடு வந்தாள். மீனா, நம்ம ஊருக்கு ஒரு பெரிய ஆடை ஏற்றுமதி நிறுவனத்தின் மேனேஜர் வந்திருக்காரு. அவங்க புதிய டிசைனர்களுக்கு வாய்ப்பு தர்றாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். ஒரே நாளில் 5 வித்தியாசமான டிசைன்களை தையல் முடித்து சப்மிட் பண்ணணும். அது பிடிச்சிருந்தா அவங்களே நமக்கு முழு மெட்டீரியலும் தந்து பெரிய கான்ட்ராக்ட் தருவாங்க. மீனாட்சிக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு. அன்று இரவு முழுவதும் தூங்காமல் தன் முழு திறமையையும் இறக்கி 5 ஆடைகளை தைத்து முடித்தாள். மறுநாள் காலை அந்த மேனேஜர் முன் ஆடைகளை சமர்ப்பித்தாள். அவளது கைவண்ணத்தையும் தையலின் நேர்த்தியையும் பார்த்த அந்த மேனேஜர் வியந்து போனார். அற்புதமான வேலைப்பாடு. இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கே தான். முன்பணமாக 2 லட்சம் ரூபாய்க்கான செக் இதோ என்று கையெழுத்திட்டு கொடுத்தார். அந்த ஒற்றை கான்ட்ராக்ட் மீனாட்சியின் எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தது. நிலுவையில் இருந்த ஆர்டர்கள் அனைத்தையும் முடித்து கொடுத்து வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை மீண்டும் பெற்றாள். சுந்தரம் பரப்பிய வதந்திகள் அனைத்தும் பொய்யென நிரூபணமாயின. மீனாட்சி அடைந்த வெற்றியைக் கண்டு சுந்தரம் முற்றிலும் முடங்கி போனான். அவனது பொறாமையும் சந்தேகமும் அவனை தனியாக்கி அவனது மளிகை கடையையும் நஷ்டத்தில் தள்ளியது. மீனாட்சி இப்போது வெறுமனே தன் குடும்பத்தை காப்பாற்றும் பெண் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு வழிகாட்டும் ஒரு வெற்றி பெண்ணாக நிமிர்ந்து நின்றாள். மீனாட்சியின் வெற்றி செய்தி நாளிதழ்களிலும் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலும் வெளிவர தொடங்கிய போது நகரத்தின் முன்னணி பெண் தொழில் முனைவோர்களில் ஒருவராக அவள் உருவெடுத்திருந்தாள். மீனாட்சி டிசைனர்ஸ் கிளைகள் பக்கத்து மாவட்டங்களுக்கும் விரிவடைந்தன. சுந்தரத்தின் நிலைமையோ நாளுக்கு நாள் மோசமடைந்தது. மீனாட்சியை பற்றிய பொறாமையிலும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள முடியாத கவலையிலும் கவனத்தை செலுத்தியதால் அவனது மளிகை கடையில் கவனம் குறைந்திருந்தது. கடன்கள் பெருகி கடைக்கு வரவேண்டிய வாடிக்கையாளர்களும் குறையத் தொடங்கினர். ஊர் மக்கள் சுந்தரத்தை பார்க்கும் போதெல்லாம் எல்லலாக பேச ஆரம்பித்தனர். யோ சுந்தரம், பொண்டாட்டி வேலைக்கு போகக்கூடாதுன்னு வீட்டில் பூட்டி வச்சியே, இப்போ அவள் 1000 பேருக்கு வேலை கொடுக்குற முதலாளி ஆகிட்டா. நீ இன்னமும் இந்த சின்ன கடையை கூட காப்பாற்ற முடியாமல் நிற்கிறியே என்ற சொற்கள் அவனது நெஞ்சில் ஈட்டியாய் தைத்தன. தன் சுயநலமும் சந்தேக குணமும் தான் தன் வாழ்க்கையை இப்படி பாழாக்கி விட்டது என்பதை உணர்ந்தபோது சுந்தரத்திற்கு காலம் கடந்து விட்டிருந்தது. ஒரு நாள் காலை மீனாட்சி தன் புதிய பெரிய ஷோரூமில் அமர்ந்து அடுத்த மாதத்திற்கான ஆர்டர்களை சரிபார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது உதவி பெண் ஓடி வந்து ஒரு செய்தியை கூறினாள். மேடம், வெளியே ஒருத்தர் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்காரு. பார்க்கவே பரிதாபமாக இருக்காரு என்றாள். மீனாட்சி வெளியே வந்து பார்த்தபோது அங்கே நின்றிருந்த நபரை கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். அது சுந்தரம். வளர்ந்த தாடி, கசங்கிய சட்டை, சோர்ந்த முகத்துடன் நின்றிருந்தான். அவன் கையில் சில பழைய கடன் பத்திரங்களும் கடையின் பூட்டும் இருந்தன. மீனா என்றான் உடைந்த குரலில். என்ன விஷயம் சுந்தரம்? எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? மீனாட்சியின் குரலில் கோபம் இல்லை, ஆனால் தீர்க்கமான இடைவெளி இருந்தது. நான் தோத்துட்டேன் மீனா. உன்னை சந்தேகப்பட்டது, பூட்டி வச்சது, உன் உழைப்பை கேவலப்படுத்தினதுன்னு நான் செஞ்ச பாவமெல்லாம் இப்போது என்னை வந்து தாக்கிடுச்சு. கடன் தொல்லையால் என் கடையை ஜப்தி பண்ண போகிறாங்க. நான் தெருவுக்கு வந்துட்டேன் என்று கூறி விம்மி அழுதான். மீனாட்சி அமைதியாக அவனை பார்த்தாள். ஒரு காலத்தில் அவளை சிறை வைத்தவன் இன்று தன் சொந்த தவறுகளால் தன் மனதிலேயே சிறைப்பட்டு நிற்கிறான். சுந்தரம் தன் தவறை உணர்ந்து அழுத போதும் மீனாட்சியின் மனதில் பழைய பயமோ அல்லது பழிவாங்கும் எண்ணமோ எழவில்லை.
சுந்தரம், நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு சந்தோஷம் இல்லை. ஆனால் அன்னைக்கு நீங்கள் என்னை வீட்டை விட்டு துரத்துனப்போ தான் எனக்குள் இருந்த உழைப்பும் தைரியமும் வெளியே வந்தது. ஒரு பொண்ணை அடக்கியால நினச்சிங்க, ஆனால் அந்த பெண் நினச்சா தன் குடும்பத்தையும் காப்பாற்றுவா, ஊருக்கே வழிகாட்டுவான்னு காலம் உங்களுக்கு புரிய வச்சிருக்கு. மீனாட்சி தன் மேஜை டிராயரை திறந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து சுந்தரத்தின் முன் வைத்தாள். இதை பிடிங்க. இது நான் உழைச்சி சம்பாதிச்ச பணம். உங்களோட கடனை அடைச்சி கடையை மறுபடியும் நல்லபடியாக நடத்துங்க. இது நான் உங்களுக்கு செய்கிற உதவி இல்லை, ஒரு காலத்தில் எனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவருக்கு நான் கொடுக்குற கூலி. இனிமேலாவது எந்த பொண்ணையும் குறைவாக எடை போடாதீங்க. சுந்தரம் அந்த பணத்தை பார்க்க கூட முடியாமல் தலை குனிந்து நின்றான். மீனாட்சியின் பெருந்தன்மையும் சுயமரியாதையும் அவனை கூனி குறுகச் செய்தன. பணத்தை பெற்றுக்கொண்டவன், என்னை மன்னிச்சிடு மீனா என்று கூறிவிட்டு மௌனமாக அங்கிருந்து நகர்ந்தான். மீனாட்சி தன் அலுவலகத்தின் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள். அங்கே கார் நிறுத்தும் இடத்தில் அவளது பெற்றோர் புன்னகையோடு காத்து கொண்டிருந்தனர். தடைகள், சந்தேகங்கள், வறுமை என அனைத்தையும் தன் உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் உடைத்திருந்த மீனாட்சி தலை நிமிர்ந்து தன் அடுத்த இலக்கை நோக்கி கம்பீரமாக அடியெடுத்து வைத்தாள். கடந்த காலத்தின் நிழல்களிலிருந்தும் சுந்தரத்தின் நினைவுகளிலிருந்தும் முழுமையாக விடுபட்ட மீனாட்சி தன் கவனத்தை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி திருப்பினாள். மீனாட்சி டிசைனர்ஸ் இப்போது வெறும் உள்ளூர் பிராண்ட் இல்லை, கிராமப்புற பெண்களுக்கு இலவச தையல் மற்றும் ஆடை வடிவமைப்பு பயிற்சிகள் அளித்து அவர்களை சுய சார்புடையவர்களாக மாற்றும் ஒரு அமைப்பாகவும் உருவெடுத்தது. பயிற்சி மையத்தின் திறப்பு விழாவிற்கு வந்திருந்த பெண் தொழிலாளர்கள் பலர் மீனாட்சியின் கதையை கேட்டு கண்ணீர் மல்க நன்றி கூறினர். மேடம், புருஷன் கைவிட்டப்போ வாழ்க்கையே போச்சுன்னு நினச்சேன். நீங்கள் கொடுத்த வேலையும் நம்பிக்கையும் தான் இப்போது என் பிள்ளைகளை படிக்க வைக்குது என்று ஒரு தாய் நெகிழ்ந்து கூறிய போது மீனாட்சியின் மனதிற்குள் பேரமைதி பரவியது. அப்போதுதான் சர்வதேச அளவிலான ஆடை வடிவமைப்பு கண்காட்சி ஒன்றில் கலந்து கொள்ள மீனாட்சிக்கு அழைப்பு வந்தது. தமிழ்நாட்டின் பாரம்பரிய தறி மற்றும் நவீன வடிவமைப்புகளை இணைத்து உருவாக்கப்படும் ஆடைகளுக்கு உலக அளவில் நல்ல வரவேற்பு இருந்தது. மீனாட்சி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள தீவிரமாக உழைக்கத் தொடங்கினாள். ஆனால் அவளது இந்த மாபெரும் வளர்ச்சியை தடுக்க மீண்டும் ஒரு புதிய கோணத்தில் ஆபத்து முளைத்தது. நகரத்தின் மிகப்பெரிய ஆடை உற்பத்தி நிறுவனமான ராயல் ஃபேஷன்ஸ் அதிபர் விக்ரம் மீனாட்சியின் வேகமான வளர்ச்சியை கண்டு கலக்கமடைந்தான். ஒரு சாதாரண பொன், அதுவும் சொந்தமாக தொழில் தொடங்கி குறுகிய காலத்தில் நம்மையே மிஞ்சும் அளவுக்கு வளருவதா என்ற அவனது கார்ப்பரேட் கர்வம் தலை தூக்கியது. விக்ரம் மீனாட்சியை தன் அலுவலகத்திற்கு அழைத்து பேசினான். மீனாட்சி மேடம், உங்கள் கம்பெனியை என்னோட ராயல் ஃபேஷன்ஸ் கூட இணைச்சிடுங்க. நான் உங்களுக்கு பெரிய தொகையை ஷேராக தர்றேன். இனி நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை என்று தூண்டில் போட்டான். மீனாட்சி புன்னகையுடன் அதை மறுத்தாள். சார், இந்த நிறுவனம் பணத்துக்காக மட்டும் தொடங்கப்பட்டது இல்லை. என்ன மாதிரி கஷ்டப்படுற பல பெண்களோட வாழ்வாதாரம் இது. இதை நான் யாருக்கும் விற்க மாட்டேன். தன் பண பலத்திற்கு மீனாட்சி பணியவில்லை என்பதால் ஆத்திரமடைந்த விக்ரம் குறுக்கு வழியில் இறங்கினான். கண்காட்சிக்கு அனுப்ப மீனாட்சி அகோரத்திரமாக தைத்து தயார் செய்து வைத்திருந்த எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் ஆடைகளின் டிசைன்களை திருட தன் ஆட்களை ஏவினான். சர்வதேச கண்காட்சிக்கு சில நாட்களே இருந்த நிலையில் மீனாட்சியின் கணினி அமைப்பிலிருந்து அத்தனை டிசைன்களும் திருடப்பட்டன. மறுநாள் காலை கணினியை திறந்த பானு அதிர்ச்சியில் உறைந்தாள். மீனா, நம்ம மாசக்கணக்காக யோசிச்சு பண்ணின அத்தனை சர்வதேச டிசைன்களும் டெலீட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விக்ரமோட கம்பெனி அந்த டிசைன்களை தங்களோடதுன்னு சொல்லி ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்று கதறினாள். மீனாட்சியின் ஊழியர்கள் அனைவரும் செய்வதறியாது திகைத்தனர். இன்னும் 3 நாளில் எக்ஸ்போ நடக்குது. இப்போ புதுசாக டிசைன் பண்ணி தைக்கிறது சாத்தியமே இல்லை. நாம் தோத்துட்டோம் என்று அனைவரும் சோர்ந்து போயினர். ஆனால் மீனாட்சி நிலை தடுமாறவில்லை. சோதனைகள் அவளுக்கு புதிதல்லவே. தன் ஊழியர்களை ஒன்று கூட்டினாள். அவங்க திருடினது நம்ம கணினியில் இருந்த கோப்புகளை மட்டும்தான். நம்ம தலைக்குள்ளே இருக்கிற கற்பனையையும் கை விரல்களில் இருக்கிற திறமையையும் அவங்களால திருட முடியாது. இந்த 3 நாளில் நாம் தூங்க போகிறதில்ல. உலகமே வியக்கிற மாதிரி ஒரு புது படைப்பை உருவாக்க போகிறோம். மீனாட்சியின் தன்னம்பிக்கை அங்கிருந்த ஒவ்வொரு பெண்ணின் இரத்தத்திலும் புதிய வேகத்தை பாய்ச்சியது. அடுத்த 72 மணி நேரம் மீனாட்சியும் அவளது குழுவினரும் உணவு உறக்கமின்றி உழைத்தனர். பாரம்பரிய கைத்தறி நெசவாளர்களுடன் கைகோர்த்து மனித உழைப்பால் மட்டுமே சாத்தியமாகக்கூடிய அபூர்வமான சூழலுக்கு உகந்த புதிய வடிவமைப்பு ஆடைகளை உருவாக்கினர். சர்வதேச கண்காட்சி அரங்கம் களை கட்டி இருந்தது. விக்ரம் தான் திருடிய டிசைன்களை கொண்டு அமைத்த அரங்கில் பெருமையுடன் நின்றிருந்தான். மீனாட்சி தோற்று போய் ஒளிந்து கொண்டிருப்பாள் என எண்ணினான். ஆனால் மேடையில் மீனாட்சியின் தயாரிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அரங்கம் அதிர்ந்தது. இயற்கை சாயங்கள், பாரம்பரிய கைத்தறி மற்றும் நவீன அழகியல் இணைந்த மீனாட்சியின் ஆடைகள் சர்வதேச நடுவர்களை பெரிதும் கவர்ந்தன. திருடப்பட்ட இயந்திர டிசைன்களை விட மீனாட்சியின் கைகளால் நெய்யப்பட்ட ஆடைகளில் இருந்த ஆன்மாவும் நேர்த்தியும் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தன.
இக்கண்காட்சியின் சிறந்த பெண் தொழில் முனைவோர் மற்றும் சிறந்த வடிவமைப்பு ஆகிய 2 முதன்மை விருதுகளையும் மீனாட்சி தட்டிச் சென்றாள். மேடையில் விருது பெற்ற மீனாட்சி, ஒரு பெண்ணின் உழைப்பையும் கனவையும் எந்த சதியாலும் அழிக்க முடியாது. இது எனக்கு கிடைத்த விருதல்ல, தடைகளை உடைத்து உழைக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கிடைத்த வெற்றி என்று முழங்கினாள். அரங்கமே எழுந்து நின்று கைதட்டியது. விக்ரமின் ஆணாதிக்க கார்ப்பரேட் கர்வம் சுக்குநூறாக உடைந்தது. அதே நேரம் டிவியை பார்த்து கொண்டிருந்த சுந்தரம் உலக மேடையில் ஜொலிக்கும் மீனாட்சியை கண்டு கண்களில் நீர் மல்க தன் பழைய தவறுகளை நினைத்து மீண்டும் ஒருமுறை கூனி குறுகினான். மீனாட்சி தன் பெற்றோர் மற்றும் தோழி பானுவுடன் இணைந்து புதிய உயரங்களை நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்தாள். கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.